ஜெர்மன்ல இருந்து ஒரு அக்கா ஒரு ஆள் எவ்வளவு தூரத்துல இருந்து வாரி நம்ம பாவையில வந்து நாங்க எங்களை தேடி உண்மையில ஒரு பாசமா வரைக்குள்ள அது ஃபர்ஸ்ட் டைமா வந்து எங்களோட புது வீட்டிலே ஒரு உண்மைக்கு வந்து அந்த ஜெர்மன் அக்கா அப்படியே ஃபர்ஸ்ட் டைமா எங்களோட அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் அனுசியா. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் எங்கள்ட வளமையாக நிற்கிறேன் எங்களை வீட்டு கேட்டுக்குள்ள வந்து நிற்கிறேன். அப்போ இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாளாக வந்து நான் சொன்னேன் என்ன வீடியோ பார்க்க சொல்லி. அப்போ இன்றைக்கு வந்து அம்மா வந்து கேட்போம் செவ்வாய்க்கிழமை அது அம்மா வந்தேன்னு சொன்னால் நல்லதா? அது யார் சொன்ன செவ்வாய்க்கிழமை அது அம்மா சொன்ன நல்லது என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்க இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லுங்க. என்ன வீடியோ? அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ தானே. என்னை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு அது வந்து சந்தோஷம். அப்போ என்னன்னு சொல்லி யோசிப்பீங்க, உண்மையில ஜெர்மன்ல இருந்து ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து கொழும்புல நிற்கிறாங்கன்னு. அப்போ நாளைய தினம் வந்து எங்களை சந்திக்கிறதுக்கு வர அந்த அக்கா தனியை தான் வராங்க. உண்மையில எனக்கு அக்கா வர்றது சந்தோஷம். அதையும் தாண்டி அவங்களோட அம்மாவும் வாரன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அம்மா வரல. அது வந்து ஒரு கவலையாக இருந்தது. உண்மையிலே அம்மான்னு சொன்னால் இன்னொரு வாட்டி சொல்லும் இந்த மாதிரி வருவேன். எங்களுடைய அம்மா மாதிரி தான் அந்த அம்மா வந்து நான் நேசிக்கிறது. ஒரு நல்ல ஒரு அம்மா, நல்ல ஒரு அக்கா எல்லாம் இருந்தாங்க. அக்கா அம்மா எல்லாம் இருந்தாங்க. நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நின்று தானே அப்போதெல்லாம் வந்து எத்தனை கால் பண்ணி கேட்டோம், தம்பி இப்போ என்ன மாதிரி ஓகே இந்த மாதிரி நிறைய தடவை கேட்டுருக்கு. அடுத்த அம்மாவோட ஃபோன் எடுத்தா நிறைய நேரம் அந்த கேட்பேன். நான் ஒரே ஆத்திக்குட்டியை தான் கூட கேட்குறேன். அந்த அக்கா வந்து எப்போ வந்து கொழும்புக்கு வந்து அக்கா வந்துட்டாங்க. வந்து இப்போ 2-3 நாள் தான் நம்ம கொழும்புல நிற்கிறேன். அன்றைக்கு நாளைக்கு காலையில் வந்து விடியப்புறமா வந்துடுவாங்க, இங்கே எங்களோட வந்துடுவாங்க. அப்போ என்ன சொல்கிறது, அக்கா தனியாக தான் மாறாங்க. அப்போ உண்மையிலே ரூம் எடுத்து தனியாக விடுறது அது வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எங்களை தேடி உண்மையில ஒரு பாசமாக வரைக்குள்ள அது ஒரு அக்கா தான். இப்போ நிறைய பேருன்னு சொன்னால் ரூம் எடுத்து தாங்க வைக்கலாம். அக்கா தனியாக வர வழியால் அதுவும் வந்து அக்கா ஒரு 2 நாள் தான் நிற்பாங்க. அப்போ அதனால் வந்து நாங்கள் எங்கே கூட்டிக் கொண்டு போகிறோம்னு சொன்னால் சாரு வீட்டை கொண்டு வைத்தா நான் அக்கா தங்க வைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் சாரு வீடுன்னு சொன்னால் இப்போ புது வீடு தானே, மாவுல எல்லாம் பதிச்சுக்கிச்சு கொஞ்சம் தெரியாது, நல்ல நீட்டாக எல்லாம் வச்சுக்கிறா வீடெல்லாம். அப்போ அங்கே தான் நாங்கள் கொண்டு போய் அக்காவை வந்து அக்கா வந்து விட போகிறோம். அக்கா வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் நிற்பேன். நான் 2-3 நாள் தான் நிற்பேன். நாளைக்கு காலையில் வந்து அக்கா நின்றான்னு சொன்னால் நாளைக்கு நாம் போய் கூட்டிக் கொண்டு வரணும். அப்போ கூட்டிக் கொண்டு வந்து சாரு வீட்டு தான் நாங்கள் வந்து நிற்க விட போகிறோம் அக்காவை. என்னம்னு சொன்னால் அக்காவை தனியாண்டில் அக்காவோட 2 நாளும் வந்து எங்கட பொழுதும் அங்கதான் போவோம். அம்மா கண்ட பொழுது அங்கே பொழுது அங்கே வந்து போப்போம். அக்காவோட வந்து இந்த நாளையில இருந்து 4 பொழுது வந்து போப்போம். 2 நாள் உண்மைதான். அப்ப உண்மையா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா எங்களை தேடி அந்த எங்களை தேடி வர்றவங்களை வந்து பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. என்ன தேடி வரவங்களும் நல்லா கவனிக்கணும் என்ற ஆசை. என்ன நம்பி வர எவ்வளவு தூரத்துல இருந்து வாரி நம்ம பாவையில வந்து நாங்க எவ்வளவு சந்தோஷமா பாக்கணும். அதை விட எங்களை வந்து நேசிச்சு வர்றாங்களே, நம்ம விருப்பமா வராங்க. எங்களோட நிக்கணும், உங்களோட இருக்கணும், இரவுல வந்து நித்திரைய கொள்ளக்கூடாது அப்படி இருந்து காய்ச்சி கொண்டு நிக்கணும் சொன்னா வீடியோ வந்து ரொம்ப விரும்பி பாக்குறோம். அந்த அக்கா வந்து அப்படித்தான் அந்த அக்கா மாதிரி நிறைய உறவுகள் வந்து இருக்காங்க. நிறைய பேர் உண்மையிலே எங்களோட கதைக்கிற எல்லாருமே எங்களை நேசிக்கிறது கூட தான். அவங்க வந்து எங்களுக்கு என்ன கொண்டு வராங்க என்னன்னு உண்மை எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு ஒன்றும் தராட்டிலும் பரவாயில்லை, ஆனா எங்களை நேசிச்சு வர்றது உண்மையில எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அப்ப அக்காவுக்கு வந்து இப்ப வர்றது நல்ல போட்டு நல்ல ஒரு பல சீசனுக்குள்ள வரேன். அப்ப அவங்களுக்கு வந்து விருப்பம் நோம்பலா பலாப்பழம் மாம்பழங்கள் எல்லாமே விருப்பம். ஆனா எல்லாம் வாங்கலாம், சட்டப்படி எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி வாங்கலாம். ஆனா ஒன்று அக்காண்ட ஆசை நிறைவேற்றலாம் சரியான கிடக்கு நொங்கு. அதான் வந்து நொங்கு ஜீவாக்கு விளாங்கிட்டேன்னு அக்காண்ட விருப்பம் வந்து நொங்கு குடிக்கணும்னு சொல்லி அப்ப அப்பா சொல்லிக்குது எங்க தெரிஞ்சாவது தவண்டது வேண்டாலும் உண்மையிலேயே அவ்வளவு தூரத்துல இருந்து வந்த அக்காவுக்கு வந்து நாங்க நொங்கு எங்கனாலும் பறிக்கணும். 4 நாள் அப்ப ஆனா இப்ப வந்து பனங்காய் சீசன் தான். இப்ப நொங்கு வந்து பனங்காயா மாறிட்டு. அப்போ இப்போ வந்து ரம்புட்டான் சீசன் போல முந்தாதான் அம்மாக்கள் வாங்கிட்டு வந்தானே 200 ரூபாய்க்கு 15 பழமா.
இல்ல அப்படித்தான் அப்படிதான் அப்படிதான் இன்னும் கொஞ்ச நாள் போக கூட மலியும் கூட மலியும் சொன்னா நிறைய பேர் இப்பதான் தொடங்கி இருக்கு போல தொடங்கி இருக்குது அப்ப ஜதுவுண்ட பொறுப்பு வந்து என்ன கொடுக்க போறேன்னு சொன்னா ஜதுவுக்கு நொங்கு பொறுப்பு கொடுக்கும் ஜதுவுக்கு அப்பாக்கும் ஆமா இல்ல அப்படியே எல்லாம் அப்பா கொடுத்தாங்க அப்பா கொடுக்க வேணாமா அப்பா கொடுக்க வேணாம் மாத்தி கொடுத்து சொல்றது அப்பப்பா அமனம்மா அப்ப பிரச்சனை இல்லை நாங்க எங்கேனாலும் இப்ப நொங்க வந்து தேட போறோம் தேடி யாரையாச்சும் பிடிச்சனாலும் வெட்டிக்கிட்டு அந்த நொங்க நாங்க ரக்கணும்னா இந்த ஆசை சரி பாப்போம் ஏதாவது வந்து எங்க ஊருக்குள்ள இருக்காங்க தானே அந்த கல்லு சீக்கிராக வந்து இருக்காங்க தானே தொழில் செய்யறாங்க அப்ப அவங்கள்ட்ட சொல்லி கேட்டு பாப்போம் நொங்கு இருந்தா வெட்டி தாங்கன்னு சொன்னா தருவாங்க கண்டிப்பா தருவாங்க சரி அப்ப அந்த அக்கா வந்து வரப்போலாம் அப்ப சித்தி விட்டு நாங்க இப்ப போய் கொஞ்சம் மங்கன்னு சொல்றோம் அந்த அக்கா வராதானே அக்காக்குரிய ஏற்பாடு ஒழுங்கு செய்யப்படும் அந்த அக்கா அதுல வந்து கிளீன் பண்ற கவுண்டுமே ஏற்கனவே தாருண்ட வீடு வந்து அது வந்து அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு அப்ப அதனால பிரச்சனை இல்லை அப்ப நாங்கள் இப்ப போய் ஆனாலும் ஒரு மேலோட்டமா அக்காக்குரிய இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டு நாங்க வரப்போறோம் அப்ப நாளையில இருந்து எங்களோட பயணம் வந்து 2 நாளைக்கு சாறு விட்டதானே அக்காவோட கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம் அப்ப அதை தாண்டி இன்றைக்கு எங்க உங்க முக்கியமான பொருள் வந்து முடிந்து விட்டது என்ன சிலிண்டர் முடிஞ்சு அப்ப சித்தி வீட்டுக்கு பக்கத்துல நாங்க இப்ப பால் எடுக்க ஒண்ணுமே 6 மணிக்கு பால் எடுத்துட்டு வரைக்கும் வந்து இந்த சிலிண்டரை வந்து ஏற்றி கொண்டு போறோம் அப்பா வந்து போய் சைக்கிள் எடுக்க கஷ்டம் தானே அப்ப நான் தான் சிலிண்டர் தண்ணி எல்லாம் போய் ஆட்டோல அள்ளி கொண்டாரு சரி அப்ப இதை தாண்டி ஒரு வீடியோ வந்து அங்க எடுக்க போறோம் நார்மலா ஒரு சிலிண்டர் வாங்கினா நான் 1.5 மாசம் பாய்ப்பேன் 1.5 மாசமா இருப்பீங்க இப்ப எவ்வளவு 5000 ரூபாய்க்குள்ள போல 4500 நாடுக்கு அண்டைக்கு 4800 சரி ஓகே இதை தாண்டி ஒரு வீடியோ நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டுக்கார அம்மா பிடிக்காது அம்மா சாருண்ட புது வீட்டை வந்து நிறைய சாமான்கள் இருக்குது அப்ப கூடுதலா இங்கதான் அந்த கட்டில இது வந்து ஒரு கனடா பிள்ளைக்கா தான் எடுத்தேன் யாழினி வந்த மூட்டம் அவங்களுக்கு பெட் சுபாஷ் போயிட்டு நிறைய எடுத்து கொண்டு வந்தது இப்ப யாழினி வரும்போது நாங்க அந்த வீடு கட்டையில அப்ப இந்த வீட்டுல தான் பெட் எல்லாம் எடுத்து இந்த ரூமை தான் கொடுத்தாரு இப்ப ஃபர்ஸ்ட் டைமா வந்து எங்களோட புது வீட்டிலேயே ஒரு என்ன சொல்றது இல்ல புது வீட்டுலயே முதல் தடவையாக ஒரு கெஸ்ட் வந்து தங்குறதாவது புலம்பெறவன்னு சொன்னது ஸோ எனக்கு சந்தோஷம் இதை நான் தூக்கி கொண்டு போக மாட்டோம் அதான் நீ சொல்லிக்கிறீங்க கோல் உண்டு வருது ஒரே பிசி தான் ஓ இங்க பேருங்க கோல் வீடியோ கால் இந்த கட்டில இப்ப நாங்க 3 பேரும் தூக்க போறோம் என்னத்துல இப்ப கொண்டு போக போறோம் தூக்கி கொண்டு போகணும் பாத்தீங்களா மாணிப்பால வந்து எனக்கு காலையா சரியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் பண்ணிட்டு இருந்தா நீங்க சாப்பாடு அவ்வளவு வீராங்கனையில வந்துட்டேன் சாந்தினி வந்து ஜானில பழம் கொண்டாங்க நல்ல உசுப்பேத்து சரி அப்ப நாங்க ட்ரைவ் பண்ணுவோம் என்ன மாதிரி இருந்தது அரோகரா சொல்லி போட்டு உண்மையில தூக்கம் வந்து அப்பம் நம்ம அம்மா தூக்கிய பாருங்க அப்படி கையோட்டு பாத்தியாலும் வீட்டை போட்டுறாரு கல்யாணம் கூட்டிட்டு இந்த அம்மா தோல்ல விட்டு நிக்கிறாங்க பாத்துக்கொண்டு வெளியே வந்துடும் கட்டல் கட்டல் இப்படித்தானே இந்த கட்டில் விற்கிறவங்க கொண்டு தீர்றாங்க கடவுள் என்ன என்ன சேர்த்து விட்டா எனக்கு 2 நாள் உடம்பு போச்சு ஆமா அப்படி கூட கூடாமா இந்த பக்கம் பாரு உங்க பக்கம் பாருங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதிரி கலைச்சு விழுந்து கட்டில கொண்டு இடத்துல வச்சா தினமா சரியான கலைப்பாரு இங்க அம்மாட்ட வேலை வந்து பாருங்க அம்மா ஓடி ஓடி ரோட்டெல்லாம் நாங்க சிட்டி விட்டு இருந்து வார தேசம் நாங்க வீட்டு வந்து இல்ல அது இவ்வளவு வயங்களாண்டி எங்களுக்கு தூக்கையில உட்கார்ந்து கூட வேணா நம்ம அப்பா வைத்து ஆனா இந்த கட்டில உடனே வெயிட் போடணும் இது புரியல இவ்வளவு வர ஒண்ணே வந்து வைக்கணும் ஒண்ணே எனக்கு தெரியாது அதனால ஐயோ நான் கால் கொண்டு போறது இங்க தோல் மூடி சரி அடக்கோ வேணா நம்மள அப்படி வெயிட் எல்லாம் செய்யறது தானே இல்லையது ஐயா தலை கத்த மறந்தானே எல்லாரும் ஆனா இதுக்கு அந்த வெங்கண்டை மாதிரி இல்லையா சும்மா கொளியிருக்கு இல்லையே அதை சொல்லல வெங்கண்டையில வந்து அந்த பொட்டி இருக்கும் அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த கலை மூட்டுறது அது இது விளிம்பு விளிம்பு
அண்ணா கொஞ்சம் இப்படி வாங்க, வெயில் அடிக்குது. மழை பெய்த அதுதான் ஃபுல்லா வந்து மழை கிடக்கு வதைக்குது. கடுப்பா வைக்கிறேன். ஐயோ ஐயோ கடுமையாவே இருக்கு. கடும் பயிற்சி காலி போட்டு இந்த பெருசா வச்சு போட்டு சைட்டை வேலை முடியும். நான் அண்டு படுறேன் இல்ல நான் பாட்டு கூட்டம் இந்த விளாங்கேட்டும் விரிக்க நீ கடுக்க நான் எடுக்கிறேன். நீ வா கை கணும்பா பேசுவாங்க நடுவரும் வேலை சித்தி இது என்ன டபுளா விரிக்கிறதோ? டபுளா விரிக்கிறது இது உள்ளுக்கு எல்லாம் ஒரு மடிச்சுக்கிறதோ? சரி இப்ப நாங்க வந்து அந்த அக்காக்குரிய ரூமை வந்து தயார் செய்தாச்சு. அப்படியே பாருங்க சாரு அதுக்கேற்ற மாதிரி நல்ல பிளாங்கெட்டு அது இதுல வந்து தலைவலிகள் நல்ல கம்பளி பெட்ஷீட் எல்லாமே எல்லாம் வச்சு தந்துக்கிறாங்க. என்னன்னு சொல்றது, சகோதரியா இருந்தா கூட நாங்க வந்து இப்படி கேட்டதுக்கு ஓமன்னு சொன்னதுக்கு வந்து முதலாவது சுபாஷுக்கு யாருக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். உண்மைதான். என்னன்னு சொன்னா இப்ப எங்களை தேடி வரவங்களை வந்து நாங்கள் ரூம் எடுத்து உடனே ஒரு மாதிரி தனியா அந்த அக்கா வாடுறேன். அதனால வந்து சொன்னீங்கல்ல வெளியிடங்கள்ல சரியா ரேட் எல்லாம் ஒரு நாளைக்கே 10,000 கேட்டிருக்கீங்க இல்லாம. அப்ப அது முக்கியம் இல்ல, ஒரு மனுஷர் வந்து உழைப்பாவி போகணும், அதான் முக்கியம். நாங்க இப்ப அதை என்ன வச்சிருக்கலாம், வீடு கட்டும் ஸ்டார்ட்ல கெஸ்ட் வந்தா கெஸ்ட் ரூம் வெறும் வார்த்தையா சொன்னேன். ஆனா அப்படி இல்லை, நாங்க எதையுமே வந்து வெறும் வார்த்தையா சொல்றோம். என்னோட பதில சொன்ன மாதிரி சொல்றதுதான் செய்வோம், செய்யறதுதான் சொல்லுவோம். வந்து ஒரு வார்த்தையாண்டு விட்டாத என்றளவு நாங்கள் அதை செயற்படுத்த பார்க்கணும். அப்பவுமே வந்து அந்த ஏர்மன் அக்கா அப்படி ஃபர்ஸ்ட் டைம் அங்கிட்டு வந்து நிக்கலாம், சந்தோஷம். ஏர்மன் அக்காவுக்கு தான் இவ்வளவு வரவேற்பதில்லை. சாதாரண யாராச்சும் வந்து நீங்க இப்படி நிக்கணும் கொள்ளணும் உங்களுக்குரிய வசதி வேப்பன்னு சொன்னா ஓகே சரி வரப்படும். கண்டிப்பா வீட்டுக்காரமா சொல்லிட்டாதானே மேடம் சொன்னா சரி
சைடுல கேட்டே உங்களோட கண்ணுக்கு என்ன நடந்தது? கட்டி தூக்கி தூசி விழுந்துட்டு. அப்பவுமே சந்தோஷமா இருக்கு. நான் அக்கா கூடிய ரூம் வந்து நல்ல ஒரு அழகான ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி தந்தது. சார் வந்து நல்ல ஃபேன் ஒன்று இருக்கும். அப்படியே நல்ல சொப்டா இருக்கு. என்ன முகத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் வந்து சரியா கலைக்குதுன்னு சொல்லி அரவாசிக்காக வந்து இந்த ரூம் பக்கெட்டை விட நாங்க வந்து இந்த ஃபேன் இந்த கட்டி தான் நாங்க தூக்கி ஓடி வந்தோம் செஞ்சுட்டு வீட்டை போகணும். அடுத்த வேலையை நாங்க பார்க்க தானே வேணும். அதெல்லாம் வந்து கலைக்குது. நாங்க பனங்கட்டியும் பிளேண்டியும் குடிப்போம். நம்ம பிளேண்டி போட்டு திரட்டும். பனங்கட்டியும் பிளேண்டியும் குடிப்போம். பனங்கட்டி தான் ஞாபகம் வருது. நாங்களும் பனங்கட்டி வாங்க போகணும். பனங்கட்டி வாங்க போகணும். ஓகே, மறுபடியும் வந்து சாந்தினிக்கும் சாருக்கும் வந்து நாங்க நன்றி சொல்றோம். சாந்தினிக்கும் சாரும் இல்ல நார்மலா வந்து சாந்தினா நாங்க சொல்றோம். அந்த வீடியோல வந்து சாருன்னு சொல்றோம். சித்தப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி நாங்க சொல்ல கடமைப்பட எங்களை கேட்ட உடனே சித்தப்பா வந்து ஓமன்ட்டு சொன்னாருக்கேன்னா சரி ஓகே. இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒண்ணு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாராச்சும் இந்த வீடியோ புதுசா பாக்கணும்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில சப்போர்ட்டா இருக்கு. பாய்.